Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கோபமா ஒரு 5 சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கோபமா திட்டி ஒருத்தவங்களை பேசுற வார்த்தைகளுக்கான இங்கிலீஷ் மீனிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்ல நினைவில் தான் இருக்கிறீர்களா? ஸோ இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒரு ஒர்க் வந்து வேற யார்கிட்டயா கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழே ஒர்க் பண்றவங்க கிட்ட நம்ம ஒரு ஒர்க் கொடுத்துருக்கோம். அந்த ஒர்க் அவங்க வந்து தப்பா செஞ்சுட்டாங்க, ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாம தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நல்ல நினைப்புல தான் இருக்கியா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிருக்க, உன் நினைப்பு எங்க போச்சு இப்படின்லாம் கேட்போம் பாத்தீங்களா. அதுல நல்ல நிலைவில் தான் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, ஆர் யூ இன் யுவர் சென்சஸ்? ஆர் யூ in your senses? நல்ல நினைவுல தான் இருக்கீங்களா, உன் நினைப்பு எங்க போச்சு, நல்ல நினைப்புல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. சோ திட்டுற மாதிரி கொஞ்சம் கோவப்படுற மாதிரி கேட்போம்ல. சோ அதுக்காக ஆர் யூ இன் யுவர் சென்சஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், என் பார்வையில இருந்து போய்விடு, என் மூஞ்சில முழிக்காத போயிடு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. சோ திட்டி ஒருத்தவங்களை வந்துட்டு கொஞ்சம் கோபத்துல பேசுறதுல அது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட், என் பார்வையில இருந்து போய்விடு அப்படின்றதுக்கு கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாராவது நம்ம வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது என் பார்வையிலே இருக்காத போயிடு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா வேற ஒரு வேர்டு என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, கெட் லாஸ்ட். கெட் லாஸ்ட், அதாவது கெட் லாஸ்ட்னா போய்விடு, போய் தொலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேங்களா, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கெட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், எங்கள் விஷயத்தில் உங்களுக்கு என்ன அக்கறை? இதை நம்ம கேட்போம்ல. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிட்ட தேவையில்லாம யாராவது வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னா, என் விஷயத்துல உனக்கு என்ன அக்கறை, உன் வேலையை மட்டும் பாத்துருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, how are you concerned? How are you concerned with our affairs? How are you concerned with our affairs? How are you concerned with our affairs? ஓகேங்களா. எங்கள் விஷயத்தில் உங்களுக்கு என்ன அக்கறை. How are you concerned with our affairs அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. How are you concerned with our affairs? How are you concerned with our affairs? ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், பேச்ச வளர்க்காத, சும்மா பேசிக்கிட்டே போகாத, பேச்ச வளர்த்துக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லல. சோ அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, don't stretch the matter. Don't stretch the matter future. Don't stretch the matter further. Don't stretch the matter further. ஃபர்தரா இந்த பேச்ச வந்துட்டு வளர்க்காத அப்படின்றதுதான் டோன்ட் ஸ்ட்ரெச் தி மேட்டர் ஃபர்தர். பேச்ச வளர்க்காத, இந்த விஷயத்த வந்து வளர்த்துக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லல. சோ டோன்ட் ஸ்ட்ரெச் தி மேட்டர் ஃபர்தர். ஓகேங்களா. எக்கேடனும் கெடு, இல்லைன்னா போய் தொலை அப்படின்னு சொல்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, கோ டு ஹெல். கோ டு ஹெல். இப்ப கோவமா வந்துட்டு இப்ப யாரோ நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காதவங்க, வேண்டாதவங்க யாரோ இருக்காங்க, அவங்கள வந்து சொல்லுவோம்ல, எக்கேடம் கெடு அப்படி இல்லைன்னா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னா கோ டு ஹெல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கோபமா ஒரு 5 சென்டென்ஸ் எப்படி கோபமா பேசுற சென்டென்ஸ்க்கு நம்ம ஒரு 5 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ் மீனிங் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.